இயற்கையாக வீட்டு மாடியிலேயே ஒரு தொட்டியில் புதினா செடி வளர்க்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், இது எங்கள் மாடியில் நாங்கள் நிறையா செடி வச்சுருக்குறோம். அதில் ஒன்று இந்த புதினா செடிகள் அவ்வளோ ஒரு பசுமையாக நீங்கள் மாடியில் ஏறி போகும்போதே உங்களுக்கு அந்த வாசம் உங்களுக்கு தனியாக தெரியும். அந்த மாதிரி அந்த மின்ட்டோட வாசம் உங்களை இழுக்கும். அவ்வளோ ஒரு நேச்சரான ஆயுர்வேத மருத்துவத்துவம் கொண்ட இந்த புதினா செடிகளை நீங்களும் இயற்கையாகவே மாடியில் வளர்க்கலாம். முக்கியமாக பிரியாணின்னு நம்ம செஞ்சாலே அதில் ஃபஸ்ட்டு இடம் பெறுறது இந்த புதினா தான். புதினாவோட வாசம் இல்லாமல் பிரியாணி பர்ஃபெக்டாக வரவே வராது. கண்டிப்பாக பிரியாணி, அது வெஜ்ஜு பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, புதினா கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். வேறு நீங்கள் புதினா சட்னி வைக்கலாம். நம்ம தக்காளி சட்னி வைப்போம், தேங்காய் சட்னி வைப்போம். க்ரீன் கலரில் என்ன சட்னின்னு கேட்டால் கண்டிப்பாக அது புதினா சட்னியாக தான் இருக்கும். சட்னி வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணிக்குள்ளேயே நீங்கள் ஒரு 5-6 புதினா இலைகளை பிச்சு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா, அன்றைக்கு பூரா நீங்கள் அந்த தண்ணி வாட்டர் கேன் தண்ணியாக இருக்கட்டும், இல்லை மம்பானை அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்ச தண்ணியாக இருக்கட்டும், அதில் நீங்கள் இந்த இலைகளை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அதிலேருந்து அந்த மருந்து உங்கள் உடம்புல போய் இறங்கும். சாதாரண சளி பிடிக்காது, தடுமண், மூக்கடைப்பு இந்த மாதிரி எதுவுமே வராது. புதினா ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த புதினாவை நான் எப்படி வளர்த்தேன்னா, மார்க்கெட்டில் நான் பிரியாணிக்காக ஒரு கட்டு புதினா வாங்கினேன். அப்போது அந்த இலைகளை மட்டும், அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த செடி மாதிரியே தான் இருக்கும், சின்ன சின்ன புதினா செடி தானே. அப்போ நீங்கள் இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வேரோட, இல்லை வேர் இல்லாமல் வெறும் குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மண்ணை தோண்டி, மண் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. மணலாக இருந்தாலும் பரவாயில்ல, செம்மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, மண் நல்ல மண்ணுக்குள்ளே நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்த்திங்கன்னா 10 நாளில் உங்களுக்கு புதினா துளிர் விட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட் டைம் புதினாவை நீங்கள் பறிக்கும் போதும் அப்படி தான், செடியிலேருந்தே இலைகளை மட்டும் பறிங்க. வேரோடு பறிச்சுட்டு போய் நீங்கள் இலைகளை எடுக்காதீங்க. வேர் மண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும், தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும். ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துட்டு தான் இருக்கும். முக்கியமாக கோடை காலத்தில் நல்லா இந்த புதினா வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த மாதிரி இயற்கையாக நீங்கள் புதினா செடிகளை வளர்த்து சமையல் செய்யும்போது அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான செடியை நீங்கள் வீட்டிலையே மாடியிலேயே ஈஸியாக வளர்க்கலாம். இதோட வாசனையே உங்களுக்கு மருத்துவ குணம் அவ்வளவு இருக்கும். இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் வச்சேன், ஒரே ஒரு செடி தான் வச்சேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் வாடி போச்சு அந்த காம்பு. ஸோ அந்த ஒரு புதினா செடியிலேருந்து நிறைய கிளைகள் விட்டுச்சு. பாருங்கள், இது ஒரே ஒரு செடி தான். நீங்கள் தொட்டியில் நல்லா பார்த்தா தெரியும். இந்த ஒரு வேர்லேருந்து தான் நிறையா, ஒரே ஒரு புதினா செடியில் இவ்வளவு கிளைகள், இவ்வளவு இலைகள். பார்க்கவே எனக்கே அதிசயமாக தான் இருந்துச்சு. எல்லாம் நம்ம வளர்க்குற முறையை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும். ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றுனீங்களாலே நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஊற்றுனா கூட அந்த மண்ணை பிடிச்சிருச்சுன்னா போதும். இந்த புதினா செடிகளை பொறுத்தவரை மண்ணை இறுக்கி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது செழிப்பாக வளர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள், இது அவ்வளவு கொப்பும் சேர்ந்து ஒரே ஒரு புதினா செடி தான். இப்படி தான் நான் வளர்த்தேன்.
நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் செடியை வளர்த்துருங்க. வளர்த்து உங்களுக்கு வந்து சமையலுக்கு தேவைப்படும், உடல் நலத்துக்கு, மருந்துக்கு கூட இந்த புதினா இலைகள் தேவைப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த இலைகளை பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செழிப்பாக இருக்குது பாருங்களேன். ஆஹா, என் ஒரு கை ஃபுல்லாக பிடிச்சிருக்க எல்லாமே ஒரே ஒரு செடி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா.